டோடோ டிவி. பத்ரி சாச்சா, உங்க கடையில இருந்து எங்களுக்கு ஏதோ விசித்திரமான சவுண்ட் எப்பவுமே கேக்குது. மகனே, நீ சொல்ற மாதிரி எனக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்கலையே. நீ எந்த சத்தத்தை பத்தி கேக்குற? யாரோ அழுற மாதிரி விசித்திரமா கேக்குது. ஒவ்வொரு தடவை அது நம்மள கூப்பிடுற மாதிரியே இருக்கும் தெரியுமா? எனக்கும் அப்புறம் ஷபீருக்கு நல்லா கேக்கும். சரி மகனே, நீ சொல்ற மாதிரி எனக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்கல. உனக்கு இன்னொரு தடவை ஏதாவது சத்தம் கேட்டா வந்து என்கிட்ட சொல்லு, சரியா? சரிங்க. ராகுல் அங்க இருந்து போயிடுறான். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சவுண்ட் ஊர் முழுவதும் கேட்க ஆரம்பிக்குது. ஏய் பத்ரி, உன் கடையில இருந்து ஏதோ பயங்கரமான சத்தம் கேக்குதே. ஏதாவது பூனை வளர்த்துறியா? இத பத்தி ராகுலும் என்கிட்ட சொல்லியிருந்தான். ஆனா எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு சத்தமும் கேட்கலையே. அட, துர்காப்பூர் ஊரே இத பத்தி தான் பேசிட்டு இருக்கு. ஊர் மக்கள் எல்லாம் இந்த சத்தத்தை கேட்டு ரொம்பவே பயந்து போய் உன் கடைக்கு வரவே பயப்படுறாங்க. நான் நினைச்சேன் நீ ஏதாவது ஒரு பூனை வளர்க்குறியோன்னு. இல்ல சாம், இத பத்தி நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு நைட் இங்கே இரு, அதை கண்டுபிடிக்கலாம். சரி, நான் இருக்கிறேன். அந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம 2 பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. அதனால இருந்து கண்டுபிடிப்போம். ஆமா, நீ சொல்றதும் சரிதான். இன்னைக்கு நைட் இருந்து அந்த சத்தம் எங்க வருதுன்னு கண்டுபிடிக்கலாம். அன்னைக்கு ராத்திரி அவங்க கடையில உட்கார்ந்துட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் பேசிட்டே தூங்கிட்டாங்க. அப்புறம் ஒரு 3 மணி சமயத்துல ரொம்ப கோரமா யாரோ அழுதுட்டு இருந்தாங்க. அது கேட்ட உடனே 2 பேரும் எந்திரிடுறாங்க. ஷாம், இந்த சத்தத்தை பத்தியா நீ சொன்ன? ஆமா, இதுதான் தினமும் கேட்டுட்டு இருக்கு. 2 பேரும் கடைய சுத்தி பாக்குறாங்க எங்க இருந்து அந்த சவுண்ட் வருதுன்னு. கடைசியா ஒரு லாக்கர் மேல அவங்களோட கண்ணு போகுது. நல்லா காது குத்து கேட்டா அதுல இருந்து அழுவுறது தான் கேக்குது. பத்ரி, பத்ரி. இது என்ன லாக்கர்? இதுல இருந்து தான் அந்த சத்தம் வந்துட்டு இருக்கு. இந்த லாக்கர் பழைய பங்களாவில இருந்து எடுத்துட்டு வந்தேன். இந்த லாக்கர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால பழைய பங்களாவில இருந்து எடுத்துட்டு வந்து பெயிண்ட் அடிச்சு அதை நானே வச்சுக்கலான்னு நினைச்சேன். ஆனா இதுல இருந்து தான் அந்த சத்தம் வந்துட்டு இருக்கு. ஆனா இதுல இருந்து ஏன் வந்துட்டு இருக்கு? நீ இந்த லாக்கர் கிட்ட ஏதாவது பேசு, ஏதாவது பதில் சொல்லுதான் பார்க்கலாம். சரி ஷாம். யார் நீ? ஆனா அந்த லாக்கர்ல இருந்து எந்த ஒரு சவுண்டும் வரல. சடனா யாரோ அழுவுறது மட்டும் கேக்குது. அது எவ்வளவு ஜோரா அழுவுதுன்னா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. ஐயோ, என்னாச்சு? ஏன் உன் கடையில இருந்து ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் வந்துட்டு இருக்கு? ஐயோ, எதுவும் இல்ல. இங்க உள்ள 2 பூனை வளர்த்துறாரு, அதுல இருந்து சத்தம் வந்துட்டு இருக்கு. இந்த சத்தம் பயங்கரமா இருக்கிறதால இத கேட்டு நாங்கெல்லாம் பயந்து போயிருக்கோம். ஐயோ, அது பூனையோட சத்தம் தான். நீங்க போங்க, நான் அதை பாத்துக்கிறேன். எல்லாரும் அங்கிருந்து போயிடுறாங்க. ஷாம் பத்ரி கிட்ட ஏதோ சொல்றாரு. பக்கத்து ஊர்ல ஒரு சாமியார் இருக்காரு. அவர்கிட்ட போனா இது என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லிடுவாரு. சரி சாம், வா, அந்த சாமியார் கிட்ட இப்பவே போலாம். போய் நடந்த எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லலாம். சரி பத்ரி, காலையில விடிஞ்ச உடனே நாம போலாம். அவங்க 2 பேரும் பாபா கிட்ட போய் அங்க நடந்த எல்லா விஷயமும் அவருக்கு சொல்றாங்க. நான் அந்த இடத்துக்கே வந்து நான் அதை பார்க்கணும். சரி பாபா, வாங்க போலாம். சரி. பாபா அவங்க 2 பேரோட சேர்ந்து துர்காபுரம்க்கு போறாரு. அவரு பத்ரியோட கடையில காலடி எடுத்து வச்ச உடனே ரொம்ப ஜோரா யாரோ அழுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இந்த லாக்கரை நீ எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? பழைய பங்களாவில இருந்து. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ இந்த லாக்கரை இங்க கொண்டு வந்ததுல இருந்து உன் தொழில ஏதாவது நஷ்டம் அடைஞ்சதா? இல்ல சுவாமிஜி, இன்னும் சொல்ல போனா என் வியாபாரம் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. இதுக்கு அர்த்தம் இதனால உனக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராதுன்னு அர்த்தம். சுவாமிஜி, இந்த லாக்கருக்குள்ள என்ன இருக்கு?
இந்த லாக்கருக்குள்ள பேய் இருக்குது. இது அந்த பழைய பங்களாவில் இருந்த ஒரு பேய். இந்த பேய அந்த லாக்கருக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது. பழைய பங்களாவில் இருந்த இந்த பேய் அங்க அழுறதும் எல்லாருக்கும் கேட்கும். ஆனா இந்த பேய் உனக்கு நஷ்டம் கொடுக்கறதுக்கு வரல. ஆனா இது உனக்கு ஏதோ ஒன்று பண்றதுக்கு வந்திருக்கு. என்ன பண்றதுக்கு சுவாமி? இந்த பேய் எதுக்கு வந்திருக்குன்னு தெரியல. நாம அதுகிட்டயே கேட்கலாம். அதுக்கு நாம ஒரு பூஜை பண்ணணும். கொஞ்ச நாள் கழிச்சு நாம இதுக்கு பூஜை பண்ணி அதுகிட்டயே கேட்கலாம். ஆனா இந்த பேய் நமக்கு நஷ்டம் கொடுக்கறதுக்காக வரல. சரி சுவாமி, பூஜைக்கு என்னென்னலாம் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிடுங்க. பாபா பத்ரி மற்றும் ஷாமுக்கு எல்லா விஷயம் சொல்றாரு. அப்புறம் பூஜை பண்றதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இவங்க ரெடி பண்ணிடுறாங்க. நாம இந்த பூஜைய நடு ராத்திரி 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் பண்ணணும். சரி சுவாமி. ராத்திரியும் ஆயிடுது. அப்புறம் அந்த பூஜையும் பிராரம்பிக்கிறாங்க. பூஜை ஆரம்பிச்ச உடனே அந்த லாக்கர்ல இருக்கிற பேய் அழுவறதுக்கு ஆரம்பிக்குது. ஊர் ஜனங்க எல்லாம் அதை கேட்டு அங்க வந்துடுறாங்க. பத்ரி, என்னாச்சு? ஏதோ வித்தியாசமா நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். நீங்க எங்க கூடயே இருங்க. சரி பத்ரி, நீ எதுவும் கவலைப்பட வேணாம். சொல்லு, உனக்கு என்ன வேணுமோ அத நீ கேளு. நானு இந்த லாக்கர்ல இருந்து விடுதலை பெறணும். நான் இந்த லாக்கர்ல இருந்து வெளியே வரணும். நீ இந்த லாக்கருக்குள்ள எதுக்காக வந்த சொல்லு. நானு பழைய பங்களால வேலை செஞ்சிட்டு இருந்தேன். அது மாத்திரம் இல்லாம ரொம்ப மந்திர தந்திரங்கள் பண்ணிட்டு இருந்தேன். அது என்னோட ஓனர் பார்த்து ஒரு பாபாவை கூட்டிட்டு வந்து என்ன சின்னதா மாத்தி இந்த லாக்கருல அடிச்சு வச்சுட்டாங்க. அப்பத்திலிருந்து நான் இந்த லாக்கர்ல தான் அழுது கதறிட்டு இருக்கேன். நான் இந்த லாக்கர்ல இருந்து வெளியே வரணும். நான் உன்னை இந்த லாக்கர்ல இருந்து விடுவிக்கிறேன். ஆனா நீ இந்த மக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்க கூடாது. இல்ல, நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன். நான் பண்ண எல்லா பாவத்துக்கும் நானு தண்டனை அனுபவிச்சிட்டேன். சரி, நானும் உனக்கு வர பௌர்ணமி அன்னைக்கு இந்த லாக்கர்ல இருந்து விடுதலை தரேன். இன்னைக்கு அமாவாசை. அது வரைக்கும் நீ அழுது அழுது மக்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாது. பாபா அவர்கள் வெளியே வந்து உள்ள நடந்த எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கும் சொல்றாரு. அதாவது சுவாமிஜி, அத இந்த லாக்கர்ல இருந்து விடுவிச்சா நமக்கு ஏதாவது தொந்தரவு வந்துருமா? நாம அத அந்த லாக்கர்ல இருந்து விடுவிக்கலனாலும் இது அந்த பௌர்ணமி அன்னைக்கு வெளியே வந்தே ஆகும். அதுவா வெளியே வந்தா ரொம்ப சக்தியான பேயா வெளியே வரும். மக்கள் எல்லாரையும் அது நாசம் பண்ணிடும். இப்ப நம்ம என்ன பண்றது சுவாமி? இந்த பேய யார் அந்த லாக்கருக்குள்ள அடைச்சாங்களோ அவங்க இந்த பேய முழுமையான மந்திரம் சொல்லி அடைக்கல. கொஞ்ச நாள் மட்டும் இதுக்குள்ள இருக்கிற மாதிரி மந்திரம் சொல்லி அடைச்சிட்டாங்க. இப்ப அது வெளியே வர வேண்டியதற்கான நேரம். அதனால நான் இதுக்கு பூஜை பண்ணி இந்த பேய்க்கு நான் உயிர் கொடுக்க போறேன். நான் இந்த பேய ஒரு சாதாரண மனுஷியா மாத்த போறேன். அதனால நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் வந்துடாதுல்ல சுவாமிஜி? இல்ல, இது யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காது. நீ என்ன பண்ணணும்னா, நீ இப்ப இந்த மந்திர எலுமிச்சை பழத்தை எடுத்துட்டு போயிட்டு அந்த லாக்கர் முன்னாடி வச்சிரு. இந்த பேய் அழுதுகிட்டே இருந்தாம் இது ரொம்ப பெரிய சக்திசாலியா மாறிடும். எங்க ஊரை நீங்க தான் காப்பாத்தணும் சுவாமிஜி. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சீக்கிரம் சரியா போயிடும். பாபா அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி பூஜை பண்றதுக்காக அங்கிருந்து போயிடுறாரு. ஆனா அந்த பேய் ரொம்ப ஜோரா அழுவறதுக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிடுது. பத்ரி, சுவாமிஜி கொடுத்த எலுமிச்சம்பழத்தை முன்னாடி வை. பத்ரி அந்த எலுமிச்சை பழத்தை லாக்கர் முன்னாடி வச்ச உடனே பேய் அழுவறது நிறுத்திடுது. ஆனா மெதுவா அந்த எலுமிச்சை பழம் ரெட் கலரா மாறதுக்கு ஆரம்பிக்குது. அது முழுசா ரெட் கலர் ஆன உடனே மறுபடியும் அழுறதுக்கு ஆரம்பிக்குது. ஷாம், இப்ப நம்ம என்ன பண்றது? வா, இப்ப நம்ம போய் சுவாமிஜி கிட்ட கேட்கலாம்.
ஷாம் மற்றும் பத்ரி போய் பாபா கிட்ட நடந்த எல்லா விஷயமும் சொல்றாங்க. நான் எதிர்பார்த்தது தான் நடந்திருக்கு. இப்ப நீ ஒன்று பண்ணு. நான் ஒரு கயிறு கொடுக்குறேன். அதை எடுத்துட்டு போய் லாக்கரோட 4 மூலையிலையும் சுத்தி கட்டிரு. நான் பௌர்ணமி அன்னைக்கு பூஜை பண்ணி அந்த பேயை நான் பார்த்துக்கிறேன். சரி சுவாமிஜி. பத்ரி மாதிரியும் ஷாம் வந்து மந்திரிச்சு கொடுத்த கயிறை அந்த லாக்கருக்கு கட்டியா கட்டிடுறாங்க. பேய் சாந்தி அடையுது. ஆனா பௌர்ணமி ராத்திரிக்கு ஒரு நாள் முன்னாடி அந்த கயிறு தானா அறுந்து கீழே விழுந்துடுது. பேய் அலறதுக்கு இப்ப நாம சுவாமிஜி இருக்கிற இடத்துக்கு போக முடியாது. இந்த பேயை நம்ம அமைதிப்படுத்துறது ரொம்பவே அவசியம். ஆமா, இப்ப நம்ம அதுக்கு என்ன பண்றது? அப்புறம் ராகுல் கேக்குறான், பத்ரி சாச்சா, பாபா கொடுத்த எலுமிச்சை பழம் உங்ககிட்ட இருக்கா? எத்தனை எலுமிச்சை பழம் வச்சிருக்கீங்க? அப்படியே பண்ணிடலாம். அப்படியா? 2 எலுமிச்சை பழம் தான் நம்மளுக்கு போதும். அப்புறமா பாபா வந்துடுவாரு. நீ சரியா தான் சொல்ற. அப்பா பத்ரி அவன்கிட்ட இருக்கிற எலுமிச்சை பழம் எல்லாத்தையும் லாக்கர் முன்னாடி வச்சு பேயோட அழுகைய நிறுத்திட்டு இருந்தான். பௌர்ணமி ராத்திரி வர வரைக்கும் இப்படியே பண்ணிட்டு இருந்தான். பௌர்ணமி ராத்திரியோ வந்துச்சு, பூஜையும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஓம் ரீம் 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 ஓம் சாமுண்டியாய நமஹ ஓம் ரீம் ரீம் தாம் தோம் ரீம் ஓம் தாம். அந்த பேயை லாக்கர்ல இருந்து வெளியே எடுக்கிறாரு. பூஜை முடிஞ்ச உடனே அந்த பேயை மனுஷியா மாத்துறாரு. நான் யாரு? நீங்கெல்லாம் யாரு? உன்னோட பேரு சாந்தி. நீ இங்க மயக்கம் போட்டிருந்த, நான் தான் எழுப்பி விட்டேன். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. உங்க எல்லாருக்கும் என் பேர் எப்படி ஞாபகம் இருக்கு? உன்னோட கை மேல உன்னோட பேர் எழுதியிருந்தது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ இனிமேல் இந்த ஊர்லயே தங்கிக்கலாம். பேய்க்கு அதோட பூர்வ ஜென்மத்தை பத்தி சொல்லக்கூடாதுன்னு அந்த ஊர்க்காரங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த பேய் சாந்தி மனித ரூபத்தை சந்தோஷமா அடைஞ்சா. அர்ஜுன் அப்புறம் பிரவீன் 2 பேருக்கும் அட்வென்ச்சர்னா ரொம்பவே பிடிக்கும். 2 பேரும் அட்வென்ச்சரை தேடி காட்டுக்கு போனாங்க. ஆனா அந்த காடு எவ்வளோ பயங்கரமா இருந்ததுன்னா அவங்க 2 பேருமே பயப்படுற அளவு இருந்தது. அர்ஜுன், நம்ம திரும்ப போயிடலாம். நம்ம தப்பான இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அப்போ திடீர்னு ஒரு பயங்கரமான பேய் அவங்க முன்னாடி வந்து அவங்கள பயம்படுத்துது. அதை பார்த்து அவங்க 2 பேரும் பயந்து போயிடுறாங்க. அவங்க ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு குரல் கேட்குது, இது ஒரு பிராங்க், இது ஒரு பிராங்க், அங்க பாருங்க கேமரா இருக்குது. மோஹித்க்கும் விராட்க்கும் யூடியூப்ல ஒரு சேனல் இருந்தது. அதுல அவங்க பேயோட பிராங்க் வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க இந்த பேயோட புது புது வீடியோவை கண்டுபிடிச்சு போட்டுட்டு இருந்தாங்க. ஏய் விராட், இங்க பாரு, இது ஒரு புது கான்செப்ட். என்ன? இயக்கம். முன்னாடி ஒரு காலத்துல பேய் இருந்தது. அதுக்கு எந்த ரூபம் வேணுமோ அந்த ரூபத்தை அது எடுக்கலாம். அது விலங்கா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, அது எல்லாரையும் கொன்னு சாப்பிட்டுடும். இதோட உண்மையான ரூபம் ரொம்ப பயங்கரமா இருந்தது. அந்த மாதிரி உருவத்தை எல்லாரும் பார்க்க முடியாது. ஆனா அந்த உருவத்தை யாராவது பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா அது ரொம்பவே பயங்கரமா இருக்கும். யாராவது அதை பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு பைத்தியமே பிடிச்சு போயிடும். அப்புறம் அது வேற ஒரு ரூபத்தை எடுத்துரும். அதை பார்க்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதோட காலை பார்த்தோம்னா அதோட கால் உல்டாவா திரும்பி இருக்கும். இது ரொம்ப பயங்கரமா இருக்கே. ஏய், நாமளும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா? யோசிப்பா, யோசி. சத்தியமா சொல்றேன், யூடியூப்ல இது ரொம்ப நல்லாவே வரும். விராட்க்கும் இந்த ஐடியா ரொம்பவே பிடிச்சி போயிருது. அவனும் இதை ஒத்துக்கிறான். அவங்க 2 பேரும் பிராங்க் பண்றதுக்கு முழுசா பிளான் பண்றாங்க. பிராங்க் பண்ற நாள் வந்துருச்சு. மோஹித் ஒரு பேயோட கெட்டப்ல தயாராயிடுறாரு. அப்புறம் சைட்ல போய் எல்லாரையும் பிராங்க் பண்றாரு. பேயா மாதிரி எல்லாரையும் பிராங்க் பண்றது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவங்களோட லொக்கேஷன் ஒரு அடர்ந்த காட்டில் இருந்தது. மோஹித்தும் விராத்தும் பிராங்க் பண்ணி ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த அடர்ந்த காட்டுல 2 பெரிய கண்ணு தெரிஞ்சது. கருப்பு உருவத்துல ஒரு பேய் இருந்தது. அவங்க 2 பேரும் வீடியோஸை எடிட் பண்ணி யூடியூப்ல போட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நிறையவே வியூஸ் வந்துட்டு இருந்தது. பாரு, நான் சொன்னேன்ல இந்த ஐடியா நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு. வெல்டன் ப்ரோ, இந்த பிராங்கை நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. இந்த டைம் பாரு, நான் ரொம்ப விசித்திரமாக ஒன்று பண்ண போகிறேன். அது பாரு, யூடியூப்பில் வைரலாக போகுது. ஒருத்தர் சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாரு.
அப்போ பின்னாடி இருந்து ஒரு கருப்பு உருவம் வந்தது. அப்புறம் சைக்கிளில் போயிட்டு இருந்த அந்த ஆளை ரத்த காயத்தோட ரோட்ல இழுத்துட்டு போயிட்டு இருந்தது. அந்த ஆளு ரத்தத்தால மூழ்கி இருந்தாரு. இந்த தடவை ரோஹித்தும் விராத்தும் பிராங்கை கொஞ்சம் பெருசா பண்றத பத்தி யோசிச்சுட்டு இருந்தாங்க. விராத் எங்கிருந்தோ ஒரு ஹாலோகிராம் ப்ரொஜெக்டரை எடுத்துட்டு வராரு. அதை மோஹித் கிட்ட காட்டுறாரு. அப்புறம் மோஹித் கிட்ட இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த ப்ரொஜெக்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு பாரு. அதை ஆன் பண்ணிட்டு சொல்றாரு, முதல்ல நீ தெரிவ, அப்புறம் நான் ப்ரொஜெக்டரை ஆன் பண்ணதுக்கப்புறம் அப்போ ஒரு பெரிய ஹாலோகிராம் பேய் வந்துடும். அப்புறம் மக்கள் அதை பார்த்ததுக்கப்புறம் நீ பேயா மாறிட்டேன்னு நினைப்பாங்க, புரியுதா? விராத் இந்த பிராங்கோட பிளானை மோஹித் கிட்ட சொல்றான். அப்புறம் அந்த நாளும் வந்துடுது. எதுக்காக இவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டாங்களோ அந்த நாள். இந்த தடவை மோஹித் ஒரு பொண்ணோட வேஷம் போட்டிருந்தான். செவரி முடி வச்சுக்கிட்டு பொண்ணு மாதிரி வேஷம் போட்டிருக்கான். ஆனால் அவனோட பாடி மஸ்கிள் பாடியாக இருந்ததால அவன் ஒரு பொண்ணோட கெட்ட போட்டிருந்தாலும் பொண்ணு மாதிரியே தெரியல. ஆனால் பார்க்குறதுக்கு திருநங்கை மாதிரியே இருந்தான். ரெடி ஆனதுக்கப்புறம் எக்ஸைட்மெண்ட்டில் அவனுக்கு வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும்னு தோணுது. அப்புறம் அவன் விராத் கிட்ட சொல்லாமலே வாஷ்ரூமுக்கு போயிடுறான். விராத் கேமரா லொக்கேஷன் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு மோஹித்தை பார்க்கறதுக்காக உள்ள வரான். மோஹித் வா, எல்லாம் செட் பண்ணியாச்சு. ரொம்ப நேரம் ஆகியும் மோஹித் வராததால விராத்துக்கு என்ன தோணுதுன்னா அவன் வரத்துக்கு முன்னாடியே அவன் கிளம்பி போயிட்டு தான் அவனுக்கு தோணுது. இதை யோசிச்சுக்கிட்டே அவன் வெளியில வந்துடுறான். அப்புறம் அவன் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். கேமரா பக்கமா ஒரு அழகான பொண்ணு வருது. ஏய், இன்னைக்கு என்னோட மோஹித் முழுசா மோகினியா மாறிட்டான். இவனோட அழகுல உண்மையான பொண்ணே தோத்து போயிடும் போல. அப்புறம் ரோட்ல போற ஒரு பையன் மோஹித்தோட உருவம் எடுத்து மோஹித்தா மாறிடுறான். ஏய் மோஹித், நீ ரொம்ப பர்ஃபெக்டா ஆக்ட் பண்ற. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. விராட் ப்ரொஜெக்டரை ஆன் பண்ண முயற்சி பண்றான். ஆனா ப்ரொஜெக்டர் ஆன் ஆகவே இல்லை. அட, இது என்ன இப்படி நடக்குது? இது ஆன் ஆகலைன்னா நான் எப்படி ஷூட் பண்ணுவேன்? மோஹித், மோஹித். அப்போ திடீர்னு விராத்தோட பார்வை அங்க இருக்கிற பொண்ணோட கால் கிட்ட போகுது. அது உல்டாவா இருக்கு. அதை பார்த்து பயந்து போயிடுறான். அதை பார்த்துட்டே இருக்கும்போது மோஹித் ஒரு பெரிய பேயா மாறிடுறான். எந்த மனுஷனை இந்த பேய் பிராங்க் பண்ணிட்டு இருந்ததோ அந்த மனுஷனை அந்த பேய் கடிச்சு சாப்பிட முயற்சி பண்ணுது. அங்க இருக்கிற எல்லாரும் இதை பார்த்து ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அப்புறம் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடம் காலியாயிடுது. விராத்தோட கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அவன் முழுசா பயந்து போயிடுறான். ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் தெரிஞ்சது அது உண்மையான பேய்னு. அந்த பேய் அந்த மனுஷனை கொன்று சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த எல்லா சீனும் கேமராவில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ தெரியாதனமா கேமரா ரோஹித்தோட கையில் பட்டு கேமரா கீழே விழுந்துருது. அந்த சத்தம் கேட்டு அந்த பேய் அவன் பக்கம் திரும்பி பார்க்குது. விராத் அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறான். ஓடி ஓடி அங்க இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள போயிடுறான். அவன் காட்டுல ஓடிட்டு இருக்கும்போது அவனோட பாதம் எதுலையோ தடுக்கி அவன் நிலத்தடுமாறி கீழே விழுந்துடுறான். அவன் அங்கிருந்து எழுந்து அது என்னன்னு திரும்பி பார்க்கறான். பார்த்த உடனே ஷாக் ஆயிடுறான். அது பாதி சாப்பிடப்பட்ட மோஹித்தோட உடம்பு. அவனோட கை கால் நடுங்கி அவன் அழ ஆரம்பிச்சிடுறான். அப்போ அவனுக்கு அந்த பேயோட பயங்கரமான சத்தம் கேட்குது. அவன் ரொம்ப வேகமா அந்த காட்டில் ஓட ஆரம்பிக்கிறான். அப்புறம் அந்த பேய் அவனுக்கு ரொம்ப நெருக்கமா வந்துடுது. அப்புறம் அவன் ஒரு பெரிய கல்லுக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறான். அதுக்கு கொஞ்ச தூரத்துல நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தது. அவன் பார்க்குறான் அந்த பேய் எங்க வந்துட்டு இருந்தது. ஆனா அது அந்த நெருப்பை பார்த்த உடனே பயப்பட ஆரம்பிக்குது. அப்புறம் கத்தவும் ஆரம்பிக்குது. விராட்க்கு புரிஞ்சிருது அது நெருப்பை பார்த்து தான் பயப்படுதுன்னு. விராட் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த நெருப்பு கிட்ட போயிடுறான். அப்போ அங்க எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய கோலை எடுத்து அந்த பேய் மேல தூக்கி போட்டுடுறான். அந்த பேய் எரிய ஆரம்பிக்குது. விராட் அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு துணியால சுத்தப்பட்ட ஒரு பெரிய உருவம் அங்க வருது.
அப்புறம் எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த நெருப்பை இது அணைச்சிடுது. அப்புறம் அங்கிருந்து அதை கூட்டிட்டு போயிடுது. அன்னையிலிருந்து மோஹித் அப்புறம் விராட்டோட யூடியூப் சேனல்ல எந்த வீடியோவும் இருக்கல. அப்புறம் யாருக்குமே தெரியல அவங்க 2 பேரும் எங்க போயிட்டாங்கன்னு. குணால், தீரஜ் அப்புறம் ஆயுஷ் 3 பேரும் காலேஜ் எக்ஸாம் முடிச்சுட்டு கார்ல ட்ரிப் கிளம்பிட்டு இருந்தாங்க. தீரஜ் டிரைவ் பண்ணிட்டு இருந்தான். ஃப்ரண்ட் சீட்ல குணால் உட்காந்துட்டு இருந்தான். பின்னாடி சீட்ல ஆயுஷ் உட்காந்துட்டு இருந்தான். இந்த முறை இந்த ட்ரிப் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும். ஆமாம், இப்போ நம்ம பெரியவங்களாயிட்டோம். நான் சொன்ன எல்லாத்தையும் நீ எடுத்து வச்சுட்டு தானே? என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டேன். மீதியை போகிற வழியில் வாங்கிக்கலாம். சரி. அப்புறம் பக்கத்தில் ஒரு மால் இருந்தது. தீரஜ், வண்டி நிறுத்து, நான் ஏதோ ஒன்று வாங்கணும். சீக்கிரமா. குணால் கார்ல இருந்து இறங்கி மால் கிட்ட போறான். இவனுக்கு என்ன வாங்கணுமா? அவன் ஒரு பைத்தியம். நம்ம கூட ஊர் சுத்த வரானா இல்ல வேற எதுக்காவது வரானான்னு தெரியல. ஏய், அங்க பாரு. அது என்ன? அது ஏதோ ஒரு கம்பமா இருக்கும். கம்பம் எப்பல இருந்து நடக்க ஆரம்பிச்சது? மேல பாரு, அங்க சைரன் இருக்கிற மாதிரி இருக்குல்ல. இங்க இருக்கிற யாரோ ஒருத்தங்க விழா கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல வேற ஏதாவது ஒரு காரணமா இருக்கலாம். ஆமா, இருக்கலாம். அப்போ குணால் வந்து கார்ல உட்கார்றாரு. அவரோட கையில கன் இருந்தது. என்ன எடுத்துட்டு வந்திருக்க நீ? நாம என்ன சண்டை போடவா போறோம்? அட, அந்த பில்டிங் கவுண்டர்ல இருக்கவங்க தான் இதை வாங்கிக்க சொன்னாங்க. இது பின்னாடி உபயோகப்படுமா? இந்த ஏரியா ரொம்ப பயங்கரமானதுன்னு சொன்னாங்க. இது என்ன கன்? லேசர் கன். இங்க சைரன் பில்லர்ஸ் இருக்கா? அப்படின்னா என்ன? அந்த ஹாலிவுட் மூவிஸ்ல? அட, நீ மூவிஸ் பார்க்கறத கம்மி பண்ணு. தீரஜ் வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. அப்புறம் அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்போ சைரன் சத்தம் வருது. பக்கத்துல ஏதோ ஃபேக்டரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த சத்தம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. ஆம்புலன்ஸ், போலீஸ் வண்டி மாதிரி கூட இல்லையே. இண்டஸ்ட்ரி சவுண்ட் கூட வேற மாதிரி இருக்கும். இது என்ன சவுண்ட்? அப்போ தீரஜ் திடீர்னு வண்டியை நிறுத்திடுறாரு. அப்ப அங்க யாரோ ஒருத்தங்க ரொம்ப சத்தமா சொடக்கு போடுறாங்க. அப்போ அவங்க தலையை தூக்கி மேல பாக்குறாங்க. அங்க யாரோ ஒருத்தங்க நீளமான கால்களோட நின்னுட்டு இருக்காங்க. அது ஒரு பில்லர் மாதிரி இருந்தது. என்ன இது? சைலண்டா இருங்க. அதே நேரத்துல ஒரு நாய் ரோடோட இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு கிராஸ் பண்ணிட்டு போகுது. அந்த 2 கால்களும் அந்த நாய் பின்னாடியே போகுது. இதை பார்த்து இவங்க எல்லாரும் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அது அங்கிருந்து போன உடனே அவங்க நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. இது என்னவா இருக்கும்? நம்ம திரும்ப போயிடலாமா? ஆமா, திரும்ப போயிடலாம். மால் அவங்க சொன்னதை கேட்டதுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க தானே ஆசைப்பட்டீங்க? நிறைய தடவை சொல்லிட்டு வேற இருந்தீங்களே ஒரு பயங்கரமான இடத்துக்கு போகணும்னு. அப்புறம் என்ன, இப்போ இதெல்லாம் பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்க? ட்ரெய்லரே எவ்வளோ பயங்கரமா இருந்தா முழு படம் எவ்வளோ பயங்கரமா இருக்கும். சொல்றத கேளு, வண்டியை திருப்பு. சரி, நம்ம திரும்ப போயிடலாம். தீரஜ் வண்டியை திருப்ப முயற்சி பண்றான். அவன் ரொம்ப பயந்து இருந்ததால அவனால சரியா வண்டி ஓட்ட முடியல. அப்புறம் மறுபடியும் சைரன் சத்தம் வர ஆரம்பிச்சது. அவன் வண்டியை திருப்பின உடனே மறுபடியும் அந்த கால்கள் அவங்க முன்னாடி வந்து நிக்குது. அதோட நீளமான கால்களுக்கு மேல அதோட உடம்பு இருக்கு. அதுக்கு தலை அப்படிங்கிற பேர்ல 4 சைரன் தான் இருந்தது. அதோட கைகளும் அதோட கால் மாதிரியே ரொம்ப நீளமா மெல்லிசா இருந்தது. அது இவங்களோட காரை தான் கையால எடுத்து மேலையும் கீழையும் குலுக்கி ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி விளையாட ஆரம்பிச்சது. காரோட கதவை திறந்துடுது. இன்னும் அது மேலையும் கீழையும் குலுக்கி விளையாண்டுட்டு இருந்தது. இவங்க எல்லாரும் கீழே விழுந்துடுறாங்க.
மேல இருந்து விழுந்ததால அவங்களுக்கு அடிபட்டுடுது. அவங்க அவங்களோட வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக எழுந்து ஓட ஆரம்பிச்சாங்க. அப்போ ஆயுஷ் மேல லேசர் கன் வந்து விழுந்தது. அவன் அதை எடுத்துக்கிட்டு ஓடுறான். ஓடி ஓடி அவங்க எல்லாரும் அவங்களுக்கே தெரியாம ஒரு காட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஆயுஷ், நீ எங்களை நல்லா மாட்டி விட்டுருக்க. இந்த இடம் இவ்வளோ பயங்கரமா இருக்குன்னு எனக்கு தெரியாது. நாம இறந்து போயிட்டா இங்க இருந்து ஓடி போலாம். ஒருவேளை அது வந்தா இந்த லேசர் கண்ணால அதை கொன்னுடலாம். மறுபடியும் அவங்களுக்கு அந்த சைரன் சத்தம் கேட்குது. காட்டுல இருக்கிற மரங்களுக்கு மத்தியில திரும்பவும் அவங்களுக்கு அந்த கால் தெரியுது. இவங்க எல்லாரும் ஒரு கல்லுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. நான் இந்த மாதிரி ஹாலிவுட் மூவிஸ்ல பார்த்துருக்கேன். இந்த மாதிரியான கிரீச்சர்லாம் அவங்க சைலண்ட் பில்லர்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இதோட கதையை எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஏய், உனக்கு என்ன தோணுதோ அதை செய். ஆனா தயவு செஞ்சு எங்களோட உயிரை நீ காப்பாத்திடு. நீ சும்மா இரு. ஒருவேளை அது இங்க வந்தா எல்லாரும் வெவ்வேறு பக்கம் ஓடுங்க. நான் அதை ஷூட் பண்ணிடுறேன். ஓகே ப்ரோ. அப்புறம் அந்த சைரன் கில்லர் இவங்க 3 பேரையும் அந்த காடு முழுவதும் தேடிட்டு இருந்தது. அப்புறம் திடீர்னு இவங்க முன்னாடி வந்து நிக்குது. ஆயுஷ் ஒரு கல்லு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு லேசர் கன்னால அதை ஷூட் பண்றான். சைரன் பில்லர் தலையில இருக்கிற ஒரு சைரன் உடைஞ்சு போயிடுது. அது பைத்தியம் ஆயிடுது. அது ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிக்குது. அது ரொம்ப சத்தமா கத்துறதால சைரன் சவுண்டும் ரொம்ப சத்தமா கேட்குது. எல்லாரும் காதை அடைச்சிக்கிற அளவு சத்தம் கேட்குது. ரொம்ப அதிகமான கோவத்தோட இவங்க எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கு. இந்த பக்கத்துல இருந்து அதை சுட்டாங்களோ அந்த பக்கம் போய் தேட ஆரம்பிக்குது. இவங்க 3 பேரும் ஓடிட்டே இருக்காங்க. அவங்க 3 பேரையும் அதோட கையால மேல தூக்குது. ஆயுஷ் அவனோட லேசர் கன்னால தொடர்ந்து அதை சுட்டுக்கிட்டே இருக்கான். அதோட 3 சைரனையும் டார்கெட் பண்றான். அவனோட குறி ரொம்பவே சரியா இருந்ததால சைரன் கில்லரோட 3 சைரனும் வெடிச்சு போயிடுது. அதனால இவங்க 3 பேரும் கீழே வந்து விழுந்துடுறாங்க.